பேரும் இங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. பெரியத்தா பார்த்தா இன்னைக்கு கொலையே விழுந்துருமே. கடவுளே, நான் என்ன பண்றது? ஷோ, உனக்கு தெரியாம எப்படி நடக்கும்? திருட்டு கழுத, என் ஹேண்ட்பேக்க காணோம்னு நான் எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன். நீ இங்க எடுத்துட்டு வந்து ஒளிச்சு வச்சிருக்கியா? என்னாச்சு? அத்தை இன்னுமா கபிலனையும் புனிதாவையும் பார்க்காம இருக்காங்க? எல்லாரும் பார்த்திருக்கணுமே. பெருசா வெடிக்கும்னு பார்த்தா ஒரு சத்தத்தையும் காணும். என்னாச்சு? ஒன்னும் புரியலையே. இதுக்கும் மேல போய் பார்ப்போம். இந்த திருட்டு புத்தியை நீ விடவே இல்லையாடி? அத்தை, இது நான் எடுத்துட்டு வரல அத்தை. இனிய மாமா தான் கொண்டு வந்து வச்சிருப்பாரு. இது எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியாது அத்தை. என்ன நம்புங்க அத்தை, உண்மையாதான் அத்தை. நீ திருடிட்டு வந்துட்டு பழிய தூக்கி இனிய மேல போடுறியா? சத்தியமா இல்ல அத்தை, மாமா தான் கொண்டு வந்து வச்சிருப்பாரு. இனியனை கூப்பிட்டு என்ன எதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா உனக்கு வச்சுக்கிறேன். என்னடி கண்ணாடி உடைஞ்சிருக்கு? தெரியல அத்தை, எப்படி உடைஞ்சதுன்னு தெரியல. வீடான வீட்ல கண்ணாடி உடைஞ்சிருக்கலாமா? மாத்த வேண்டாம். என்ன பொண்ணும். என்னடி இது இவ்ளோ ஒட்டட இருக்கு? சுத்தம் பண்ண மாட்டியா? கவனிக்கல அத்தை. கண்ணு முன்னாடியே இருக்கு, கவனிக்கலையா? ஒழுங்கான குடும்பத்துல பிறந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் நீ நடந்துக்குவியா? எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்ட எப்படி எல்லாம் பேசுவ? அடுத்த தடவை இந்த மாதிரி எல்லாம் நடக்காத அத்தை. இத மட்டும் சொல்லு. கண்மணி வந்துட்டியா? கண்மணி வந்துட்டால, அவ எனக்கு மேக்கப் போட்டு விடுவா, நீ போ. இங்க பாரு, கீழே போய் எடுப்புடி வேலையை மட்டும் செய். நீதான் செய்யறன்ட்டு ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணாத, போ. இந்த ரூம்குள்ளதானே இருந்தாங்க, எப்படி தப்பிச்சு போனாங்க? ரூம் வேற வெளியே பூட்டிட்டு தானே போனேன். எப்படி போனாங்க? கண்மணி, அத்தை என்னது தேடுற? ஒண்ணும் இல்ல அத்தை. சரி வா, எனக்கு மேக்கப் போட்டு விடு. ஆ, இந்த கிழவிக்கு மேக்கப் ஒண்ணுதான் குறைச்சல். கண்மணி ஆ, வா. நல்ல வேலை அம்மா கிட்ட மாட்டாம தப்பிச்சோம். மாட்டிருந்தா ஐயோ அவ்வளவுதான்.
கபிலா மாமா மணி ஆயிட்டு இருக்கு, இன்னும் எதுவுமே ரெடி பண்ணாம இருக்காங்க. சீக்கிரம் ரெடி பண்ண சொல்லு. சரி மாமா, நான் பாத்துக்கிறேன். பாரு, சீக்கிரம் பண்ண சொல்லு. சரி மாமா. நான் எதுவும் பண்ணலக்கா. நான் டேபிள் எடுக்கதான்க்கா மேல போனேன். வேற எதுவும் பண்ணலக்கா. என்ன நம்புக்கா. சரி போ, போய் வேலையை பாரு. அம்மா டீ கிடைக்குமாம்மா? இது கொண்டு வரேன். ஆ. போ. அண்ணி, பால் பாக்கெட் மறந்துட்டேன், போய் எடுத்துட்டு வா. சரி, என்ன எடுத்துட்டு வரேன். அண்ணி, அண்ணி, மேல பூ கட்டிட்டு இருக்கும்போது எல்லாம் எனக்கு தெரியும், விடு. எப்படி இருக்கு அத்தை? நல்லா இருக்கு. ஹலோ மேடம், கேக் ஆர்டர் பண்ணிருந்தீங்கல்ல, ஆமா ஆமா. நீங்க கொடுத்த அட்ரஸ்க்கு உங்க வீட்டுக்கே வந்துட்டேன் மேடம். சரி, நீங்க அங்கே இருங்க, நான் வந்துடுறேன். அத்தை, நான் கீழே வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். கண்மணி, என் மேக்கப் எல்லாம் முடிஞ்சதா? அவ்வளவுதான் அத்தை. எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அப்படியா? அத்தை, நீங்க இப்ப என்ன பண்றீங்க? இந்த புடவைய கட்டிட்டே இருங்க. ரெடியான உடனே குரல் கொடுங்க, நான் வந்துடுறேன். சரிம்மா, நீ போயிட்டு வா. சரிங்க அத்தை. நான் தான் ஆர்டர் பண்ணேன், கொடுங்க. ஆல்ரெடி பே பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஓகே மேடம். ஆஹா, இந்த கேக்க வச்சு ராசாத்தி ஏதாவது பிரச்சனை பண்ணணுமே. அதுக்கு முதல்ல இந்த கேக்கு ராசாத்தி கைக்கு போகணும். எப்படி அவ கைக்கு கொண்டு போய் சேர்க்கறது? இது ரூம்ல வைக்கணுமே. என்ன பண்ணலாம்? ஏய், எல்லாரும் அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன கையில கவரை வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்க? என்னடி இது? மா, இந்த ஃபங்க்ஷனுக்கு கேக் ஆர்டர் பண்ணிருந்தேன். அது வந்துடுச்சு. அத வாங்கி வச்சுட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கேன்.
கேக்க வச்சுக்கிட்டு என்னடி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? கொண்டு போய் வைக்க வேண்டியதுதானே? இல்லம்மா, அந்த கபிலனும் புனிதாவும் அத்தை கிட்ட மாட்டாம அந்த ராசாத்தி காப்பாத்திட்டா. ஆனா இந்த தடவை மிஸ் ஆக கூடாது. இந்த கேக்க வச்சு நான் ராசாத்திக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண போறேன். சூப்பர் டி. அம்மா, இந்த ராசாத்தி எங்க இருக்கா? கிச்சன்ல தான் இருக்கா போல இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும், இந்த கேக்க வச்சு நான் அவளுக்கு ஆப்பு வைக்கிறேன். இத பாருடி, என்ன பண்ணாலும் நீ சிக்கிக்காம இருக்கணும். ஜாக்கிரதையா இரு. சரிம்மா. போ போ, எடுத்துட்டு போய் வை. போ. ம், கண்மணி நல்லா தான் செலக்ட் பண்ணிருக்கா. ராசாத்தி, கண்மணி, அது அத்தைக்கும் மாமாக்கும் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே கட் பண்றதுக்கு கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸ்பெஷல் க்ரீம் எல்லாம் போட்டு பண்ண சொல்லியிருந்தேன். இதை பத்திரமா வைக்கணும். அடிக்கடி ஓபன் பண்ணா இது கெட்டு போயிடும். அதனால யாருக்கும் தெரியாம ஒரு ரூம்ல கொண்டு போய் வச்சிடு. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் இதை எடுத்துட்டு வந்து கட் பண்ணிடலாம். சரி கண்மணி, டீயை கொடுத்துட்டு எடுத்துட்டு போறேன். டீயை நான் கொடுத்துக்கிறேன். நீ இதை முதல்ல கொண்டு போய் ஒரு ரூம்ல வை. சரி. இவ எப்படி வெளியே தப்புச்சா? புனிதா, அண்ணி, பூ கட்ட சொன்னனே, கட்டிட்டியா? கட்டிட்டேன் அண்ணி. சரி சரி. கபிலா, இந்த எடுத்துக்கோ. எடுத்துக்கோங்க. ஏய் கண்மணி, வா. என்னம்மா, டீ வேணுமா? அது இல்லடி, ராசாத்தி கிட்ட கேக்க கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். சரி. கண்மணி, இந்த புடவை உனக்கு நல்லா இல்ல. அம்மா உனக்கு புது புடவை வாங்கி வச்சிருக்கேன், வந்து மாத்திக்கோ. வா. சரி வா வா. என்னடி என்ன பார்த்து பதற? இது என்ன கையில? ஒண்ணும் இல்ல அத்தை, ஃபங்க்ஷன்ல நீங்க கட் பண்றதுக்காக கேக்கு. அதையே நீ எடுத்துட்டு வர? ஒன்னதான் ஒரு வேலையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. அத்தை, அது வந்து என்னடி வந்து போயின்னு? நீ ஏதாவது வேலை செய்யறத நான் பார்த்தேன், அவ்வளவுதான். நாம ஏதாவது வேலை செஞ்சா பெரிய அத்தை எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் என்னதான் பண்றது?
எல்லாம் சரியா இருக்கா? அண்ணி அந்த பழத்தை மட்டும் எடுத்து கொடுங்களேன். ம். ஆ, அண்ணி தேங்காய் எங்க? ஆ, ஆ, அங்க இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன். ஆ, சரிங்க அண்ணி. ராசாத்தி பூத்தட்டோட வரா, இவளை ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? ராசாத்தி நொறுங்குவான்னு பார்த்தா அவ இனிய மேல விழுந்து அவ எலும்ப நொறுக்கிட்டாலே. எழுந்திரி. என்னாச்சு? என்ன ஊதி வச்சது? என்னடா அடி எதுவும் பட்டுருச்சா? ஒண்ணு இல்லையே. அடி எதுவும் பட்டுச்சாமா? இனியா அடி எதுவும் படல.